முதலாக ஒரு முதலமைச்சரின் மீது ஊழல் வழக்கு போடப்பட்டது என்கின்ற பெருமை கருணாநிதிக்குத்தான் உண்டு. வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். இவ்வளவு ஊழலை வைத்துக் கொண்டு பரம்பரையாக ஆள வேண்டும் என்று வேறு சொல்லுகிறார்கள். இந்த ஊழலை நான் செய்தது போதாது, என் மகன் செய்ய வேண்டும், மகனுக்கு பிறகு என் பேரன் செய்ய வேண்டும். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. பேரனுக்கு பிறகு அவன் மகனும் செய்ய வேண்டும். வழி வழியாக நாங்கள் திராவிட பேரரசை நடத்துவோம். மகனுக்கு சொல்லிவிட்டு போயிருப்பார். என்ன செய்தாலும் இந்த பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் வைத்துக் கொள்ள, அது அடையாளம். இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க. அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அப்புறம் உன் பொண்டாட்டியை கோயிலுக்கு போக சொல், நீ பஞ்சாங்கம் பார், எல்லாம் செய், அதெல்லாம் ஒன்று குறையில்லை. ஆனால் இந்த படத்தை அடையாளத்துக்கு வைத்துக்கொள். இதுக்கு திராவிட பேரரசு என்று பெயரை நிலைநாட்டு, நம்முடைய வம்சாவளி, திருவையாறு வம்சாவளி தொடர்ந்து ஆளட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்துகிற இணையதளமே தலைவர் கலைஞர் என்கிற கட்டுமரம் கொடுத்த பிச்சை தான். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால இவ்வளவு ஃப்ரீடமா பேசுறதுக்கு காரணமே மணியம்மையும் பெரியாரும் தான். நீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க. ஒரே குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன், டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப இப்ப எது தாங்க முடியவில்லை என்றால், ஏதோ கருணாநிதி காலத்தோடு இந்த ஊழல் ஒழிந்து விடும் என்று நினைத்தேன். அப்புறம் ஸ்டாலின் வந்து உட்கார்ந்தார். சரி, இவரோடு ஒழிந்து போகும் என்று நினைத்தால் அடுத்த ஆள் வந்து உட்கார்ந்து விட்டார். முடியும் அப்படி நல்லா ஆட்சி நடக்குது. வேற என்ன பண்றது, வேற என்ன பதில் சொல்றது? ஒரு எதுலையுமே ஒரு தெளிவில்லாத ஒரு ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவர்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கும் பஞ்சம் இல்லை, வாரிசுகளுக்கும் பஞ்சம் இல்லை, வழி வழி தோன்றல்களுக்கும் பஞ்சம் இல்லை. தச்சம் பிடிச்ச போகான் என்ன மேலிருக்கான் பாருங்க. பார்க்க முடியல படுத்தனா. தேனியிலே போய் உதயநிதி பேசுகிறார். டீ கடை வைத்திருந்த ஓபிஎஸ்க்கு இவ்வளவு 1000 ஏக்கர் நிலங்களும் இந்த சொத்தும் எப்படி வந்தது என்று கேட்கிறார். உனக்கு எப்படி வந்தது? பாட்டு அடிக்க போறியா? ஆமா, மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி, ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு எப்படி வந்தது? திருவாரூரிலே எத்தனை 1000 ஏக்கர் நிலத்தை விற்று விட்டு முதல் கொண்டு வந்தாய்? துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க. துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. முதல் முறையாக அரசியலை வைத்து பணமாக்குவது, பிறகு பணத்தை வீசி எறிந்து அரசியலில் ஊன்றிக் கொள்வது என்கின்ற அந்த முறையை உண்டாக்கியவர்களே நீங்கள் தானே. உனக்கு முன்னால் தமிழ்நாட்டு அரசியலில் யார் பேரால் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதிமுக தோட்ட கழட்டித்தான்னு புடிங்கின்னு போயிடுவேன், திமுக காதோட அறுத்துக்குன்னு போயிடுவேன். பக்கத்துல யாராவது இருந்தாங்களா? உங்க நகை எங்கேயும் போல, ஏதோ வந்துடுறேன். நீயா? நீ திருந்தவே மாட்டடா.